சைனீஸ்லாம் போனால் ஏதாச்சும் போர்க்கு பீஃப் சாப்பிடுவோம். உடம்பு சாப்பிடாத போதே கடையில் ஆக்சுவலி பீஃபு போர்க்கெலாம் சாப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு. ஸ்டேஜுக்கு மேலே சில விஷயங்களை ஒதுக்கிடுவோம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. நம்ம நல்லா சாப்பிட்ற நான்வெஜ்ஜை சாப்பிடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒத்து போகுது. அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. முதல் நாள் வரைக்கும் எதை வேணாலும் சாப்பிட்டுவிட்டு இது சாப்பிடாங்கன்னா அந்த ஏக்கத்தை பாதி இறங்கி போயிடும். இப்போ நான் உடம்பு சாப்பிடாமல் இருந்ததுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியாததையும் சாப்பிடுவேன். ஆனால் வாய் எனக்கு டேஸ்ட் இருக்காது இந்த ஒரு 6 months. பட் கம்பல்சரியாக சாப்பிடுவேன் என்னோட ஸ்டாமினாவுக்காக. உடம்பு சாப்பிடாத போதே கடையில் ஆக்சுவலி பீஃபு போர்க்கெலாம் சாப்பிட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு. காரணம் என்னென்னா பட் ஐ எம் நாட் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் திஸ். அவங்களோட ஃபுட்டும் என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்குது. அது அப்படியே நம்மளோட இதுவும் குறையிறது தெரியுது. சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது. நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன ஜீரணம் ஆகும்னு. அந்த டைஜஷன் பவரை நம்ம இது பண்ணிக்க வேண்டியது. அதுலேருந்து ஒரு விஷயம் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, நம்ம லைஃப் நம்ம ரூல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு சின்ன வயசுல இருந்து ஒன்று இருக்கும், ஆனா முன்ன மாதிரி இப்போ அது டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது இந்த முதல்ல உங்களுக்கு வந்து இந்த இதில் வைப்பாங்க மண்பானையில், அதில் அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு. எந்த நாட்டுக்கோழி குழம்பா இருந்தாலும் சரி, மீன் குழம்பா இருந்தாலும் சரி, மண்பானை. இப்போ அது அம்மா வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 2 years-ஆ ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டேன். மண்பானையில் தான் சமைக்க சொல்கிறது. அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும். குழம்பே வைக்கிறதுக்கு அதை வச்சா கூட அது டேஸ்ட் நல்லா இருக்கும். மண்பானை சமையல் அது வந்து ஆனால் மிஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்தால் இது பண்ணுறது வேறு வழி இல்லை. அங்கே பூண்டிக்கு போனால் அதான் சமைக்க சொல்கிறது. அம்மா இருந்த வரைக்கும் மண்பானையில் தான் சமைக்க சொல்கிறது. இப்போ கிடைக்குதா உங்களுக்கு? இருக்குல்ல, அந்த செட் அப்படியே இருக்குது. எப்போயாச்சும் இங்கேருந்து சமைச்சு அங்கேருந்து கொண்டு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பேசுகிறப்பவே தெரியுது ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு அடுத்ததாக ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நடந்துருச்சுங்கிறப்ப இது எப்படி வந்து அதை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்க சார்? அதுதான் இங்கே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டுக்கோப்பானா நம்ம அவங்க வர்றவங்க கஷ்டமானது தான். பட் ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஒரு மாதிரி பிராமின் வீட்டில் இருக்கிற மாதிரி அதை தொடாத இந்த மாதிரிலாம் இருக்காததுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைக்க வேண்டியது. ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, ஹவு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி இஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த இடத்துல தான் எல்லாருமே கோட்டை விட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் என்ன ஆகுனா, நம்ம வர்றது நம்ம முன்னாடியே பார்த்து இந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில பேர் வந்தது சேஞ்ச் ஆகும், இங்கே வந்து சேஞ்ச் ஆகும், இதுமாரி எல்லா விதத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வரும்போதே அவங்க சொல்லி தான் பெரிய ஃபேமிலி, அதனால் நம்ம இப்போ எங்கே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தானே அனுப்புகிறாங்க. இப்போ என்ன என் சன்னோட ஒய்ஃபை பார்த்திங்கன்னா அப்படி தான் அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறது. அவங்க வேறு மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம பெரிய ஃபேமிலியாக அவங்க வீட்டில் போய் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வர்ற பொண்ணுங்களையும் நாங்கள் வந்து அது மருமோளாக நினைக்காம மோளாக நினைக்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் பெருசாக அவங்கள்ட்டேருந்து ஒரு மரியாதையோ கும்பிடணும், நெஞ்சு நிற்கணும், கை கட்டணும், இது மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்க்காததுனால அந்த டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இதாகாது. சம்பொத்து